என் அன்பு மக்களே, பணிவில் வலிமை இருக்கிறது, அமைதியில் வெற்றி இருக்கிறது. நீதியை நேசியுங்கள், அன்பை நடைமுறையில் காட்டுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன், பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை பிறருக்கு ஒளியாகட்டும். உங்கள் இதயத்தின் நிசப்தத்தில் நான் ஒலிக்கிறேன். உங்கள் மூச்சின் இடைவெளியில் நான் தங்கியிருக்கிறேன். நீங்கள் தனியாக நடக்கிறீர்கள் என்று நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் நிழலுக்கு அடுத்ததாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கண்ணீரின் உவர்ப்பை நான் அறிவேன். உங்கள் சிரிப்பின் சுகந்தத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் துயரங்கள் உங்களை தாழ்த்த வரவில்லை, அவை உங்களை தூய்மைப்படுத்த வந்தவை. உங்கள் சோதனைகள் உங்களை சிதைக்க வரவில்லை, அவை உங்களுள் உறங்கும் அசாதாரண சக்தியை எழுப்ப வந்தவை. நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? இருள் நீளும் போதுதான் விடியல் அருகில் இருப்பதை உணர வேண்டும். காற்று பலமாக வீசும் போதுதான் மரத்தின் வேர்கள் ஆழமாக பிடிக்கின்றன. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் அதிகரிக்கும் போது உங்கள் உள்ளத்தின் வேர்கள் இறைவன் மீது இன்னும் உறுதியாய் பற்றிக் கொள்ளட்டும். நீங்கள் வீழ்ந்தாலும் மீண்டும் எழும்புங்கள், ஏனெனில் வீழ்ச்சி ஒரு முடிவு அல்ல, அது உயர்வின் முன்னுரை. உங்கள் மனம் பல நேரங்களில் சோர்ந்து போகலாம். அன்பு திரும்பி வராத போது இதயம் வலிக்கலாம். உழைப்புக்கு பலன் தாமதிக்கும் போது நம்பிக்கை குலையலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விதை மண்ணின் இருளில் புதைக்கப்பட்ட பின்னரே முளைக்கிறது. அது புதைக்கப்பட்டதாக எண்ணினாலும் அது புதுப்பிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் இருள் உங்கள் ஒளியின் கருவறை. நான் உங்களுக்கு வீரத்தை அளிக்கிறேன். அது ஆயுதத்தின் வீரமல்ல, அது உள்ளத்தின் வீரமாம். பொறுமையால் காக்கப்படும் வீரமாம். சத்தியம் வழிநடத்தும் வீரமாம். மற்றவர் துன்பத்தை கண்டால் கரையும் இதயமாம். அன்பு கொண்டவரின் வலிமை உலகின் எந்த ஆற்றலுக்கும் இணையாகாது. கருணை கொண்டவர் எப்போதும் தோற்க மாட்டார். அவர் அமைதியில் வெல்வார், அவர் மௌனத்தில் உயர்வார். உங்கள் வார்த்தைகள் மலராகட்டும், உங்கள் பார்வை நம்பிக்கையாகட்டும், உங்கள் நடத்தை நியாயமாகட்டும். உங்களை எதிர்த்து பேசுபவர்களுக்கு பதிலாக உங்கள் பணிவு பேசட்டும். உங்களை குறை கூறுபவர்களுக்கு எதிராக உங்கள் நேர்மை சாட்சி சொல்லட்டும். நீங்கள் உங்கள் உண்மையை வாழுங்கள். உலகம் ஒரு நாள் அதை புரிந்து கொள்வது நிச்சயம். உங்கள் குடும்பம் உங்கள் முதல் ஆலயம். அங்கே அன்பு பூஜையாகட்டும், பொறுமை தீபமாகட்டும், நம்பிக்கை மணியாக ஒலிக்கட்டும். உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு கவசம். அவர்களின் அனுபவம் உங்கள் வழிகாட்டும் விளக்கு. அவர்களின் மனநிறைவு உங்கள் முன்னேற்றத்தின் அடித்தளம். அவர்களை மதியுங்கள், அவர்களின் தியாகத்தை உணருங்கள், அவர்களின் கண்ணீரை வீணாக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கனவின் தொடர்ச்சி. அவர்களுக்கு சொத்து மட்டும் போதாது, நல்ல பண்பும் தேவை. அவர்களுக்கு கல்வி மட்டும் போதாது, குணமும் தேவை. அவர்களுக்கு உலகத்தை வெல்லும் ஆசை மட்டும் போதாது, மனிதத்துவத்தை காக்கும் மனமும் தேவை. நீங்கள் வாழும் விதம் அவர்களின் பாடமாகும். நீங்கள் நடக்கும் பாதை அவர்களின் திசையாகும். நீங்கள் ஏமாற்றங்களை சந்திக்கலாம், நம்பியவர்கள் விலகலாம், உழைத்த இடத்தில் மதிப்பு குறையலாம். ஆனால் இதனால் உங்கள் உள்ளத்தின் ஒளியை அணைய விடாதீர்கள். சூரியன் மேகத்தால் மறைக்கப்பட்டாலும் அவன் பிரகாசம் குறையாது. உங்கள் உண்மை தற்காலிகமாக மறைக்கப்பட்டாலும் அது அழியாது. காலம் நீதியை வெளிப்படுத்தும். உங்கள் பொறுமை அதற்கான பாலம். உங்கள் மனதில் கோபம் எழுந்தால் அதை கருணையால் சமாதானப்படுத்துங்கள். உங்கள் நெஞ்சில் பொறாமை தோன்றினால் அதை நன்றியுணர்வால் மாற்றுங்கள். மற்றவர் உயர்வதை பார்த்து வருந்த வேண்டாம். அவர்களின் வெற்றி உங்களுக்கும் ஒரு அழைப்பு. உலகம் ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். ஒவ்வொருவருக்கும் தனி பாதை, தனி வேகம், தனி பயன். நீங்கள் உங்களை குறைத்து நினைக்காதீர்கள். உங்களுள் இருக்கும் சக்தி அளவிட முடியாதது. உங்கள் எண்ணங்கள் விதைகள், அவற்றை கவனமாக விதையுங்கள். உங்கள் சொற்கள் அலைகள், அவை பல இதயங்களை தொடுகின்றன. உங்கள் செயல்கள் வரலாறு, அவை பல தலைமுறைகளை பாதிக்கின்றன. நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, நீங்கள் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக அழுவீர்கள். உங்கள் வலி யாருக்கும் தெரியாது, உங்கள் போராட்டம் வெளியில் தெரியாது. ஆனால் நான் அறிகிறேன், உங்கள் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் தாளத்தில் இயங்குகிறது. உங்கள் ஒவ்வொரு துடிப்பும் என் பாதுகாப்பின் இசையில் ஒலிக்கிறது. நீங்கள் என்னை அழைக்கும் முன்பே நான் உங்கள் அருகில் நிற்கிறேன். தோல்வி உங்கள் அடையாளம் அல்ல, அது உங்கள் பயிற்சி. சிரமம் உங்கள் சாபம் அல்ல, அது உங்கள் செம்மை. துன்பம் உங்கள் தண்டனை அல்ல, அது உங்கள் தகுதி. இந்த உண்மையை உங்கள் இதயத்தில் எழுதுங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள். அது சிறிய உதவியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு கைப்பிடித்தல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் கையில் உள்ளதை பகிருங்கள். உங்கள் இதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்துங்கள். கொடுப்பவன் எப்போதும் குறைய மாட்டான். அவன் உள்ளம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நன்றியுணர்வு ஓடட்டும். காலை உதிக்கும் ஒளிக்கு நன்றி சொல்லுங்கள். சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி சொல்லுங்கள்.
உழைக்கக்கூடிய உடலுக்கு நன்றி சொல்லுங்கள். நேசிக்கக்கூடிய இதயத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி கூறும் மனம் எப்போதும் குறை காணாது. அது அருளை காணும். உங்கள் நம்பிக்கை சிதறும்போது உங்கள் நினைவுகளை பாருங்கள். நான் உங்களை எத்தனை முறை காத்தேன் என்று எண்ணுங்கள். நீங்கள் மறந்த தருணங்களில் கூட நான் உங்களை விடவில்லை. உங்கள் பாதை கற்களால் நிரம்பியிருந்தாலும் நான் உங்கள் காலடிகளை காயப்படாமல் காத்தேன். நீங்கள் அறியாமல் நான் செய்த பாதுகாப்புகள் எண்ணற்றவை. உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் சத்தம் இருந்தாலும் உள்ளம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாகும். தியானம் உங்கள் நண்பனாகட்டும். மௌனம் உங்கள் ஆசிரியராகட்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் வெளியுலகம் எவ்வாறு இருந்தாலும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் கனவுகளை அஞ்சாதீர்கள். பெரியதாக கனவு காணுங்கள். உயரமாக நினையுங்கள். ஆழமாக ஊழையுங்கள். ஆனால் உங்கள் கனவுகள் மற்றவர்களின் கண்ணீரின் மீது கட்டப்படக்கூடாது. உங்கள் உயர்வு மற்றவர்களின் வீழ்ச்சியால் வரக்கூடாது. நீதியுடன் வரும் வெற்றி நிலைத்திருக்கும். அநியாயத்தால் வரும் உயர்வு நிழல் போல் மறையும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் அடையாளம் அன்பாக இருக்கட்டும். மக்கள் உங்களை பார்த்து நம்பிக்கை பெறட்டும். உங்கள் வருகை ஒரு சாந்தமாகட்டும். உங்கள் இருப்பு ஒரு ஆசீர்வாதமாகட்டும். நீங்கள் பேசும்போது உற்சாகம் பிறக்கட்டும். நீங்கள் மௌனமாக இருந்தாலும் பாதுகாப்பு உணர்வு எழட்டும். உங்கள் வாழ்க்கையை ஒப்பிடாதீர்கள். மற்றவர் வேறு கதையை வாழ்கிறார். நீங்கள் உங்கள் கதையை எழுதுகிறீர்கள். உங்கள் பயணம் தனித்துவமானது. உங்கள் வேகம் தனித்துவமானது. உங்கள் இலக்கு தனித்துவமானது. ஒப்பீடு மனதை காயப்படுத்தும். நம்பிக்கை மனதை காக்கும். நீங்கள் உங்களை மன்னியுங்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகள் உங்களை கட்டி வைக்க விடாதீர்கள். உணர்ந்த பிழை ஒரு பாடமாகட்டும். அது ஒரு சுமையாக இருக்கக்கூடாது. மாற்றம் சாத்தியம். வளர்ச்சி சாத்தியம். புதுப்பிப்பு சாத்தியம். உங்கள் உள்ளத்தில் உள்ள நல்ல எண்ணம் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும். நான் உங்கள் துணை. நீங்கள் சோர்வடைந்தால் என் பெயரை நினையுங்கள். உங்கள் இதயம் தளர்ந்தால் என் உருவத்தை நினையுங்கள். உங்கள் மனம் குழப்பமடைந்தால் என் அருளை நினையுங்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு அடியை எடுத்து வையுங்கள். நான் 100 அடிகள் உங்கள் பக்கம் வருவேன். உங்கள் வாழ்க்கை ஒரு தீபமாக இருக்கட்டும். இருள் சூழ்ந்த இடத்தில் நீங்கள் ஒளியாக இருங்கள். துயரமடைந்த இதயத்தில் நீங்கள் ஆறுதலாக இருங்கள். திசை தெரியாதவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அருள் உலகிற்கு பரவட்டும். இறுதியில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் ஒவ்வொரு கனவும் என் ஆசீர்வாதத்தில் நனைந்துள்ளது. உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் என் அருளால் பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு கண்ணீரும் என் கருணையில் கரைகிறது. எழுங்கள், உறுதியாய் நடுங்கள், அன்புடன் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பாடலாகட்டும். அந்த பாடல் மனிதத்துவத்தை உயர்த்தட்டும். நான் உங்களுடன் இருக்கிறேன், இன்று நாளை என்றும். என் அருமை உள்ளங்களே, நீங்கள் முன்பு கேட்ட வார்த்தைகள் உங்கள் இதயத்தில் விதையாக விழுந்திருந்தால் இப்போது அவை முளைக்க தயாராக இருக்கின்றன. நான் மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். ஏனெனில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பல கேள்விகள் அலைபாய்கின்றன. உங்கள் கண்களில் சொல்லப்படாத எண்ணங்கள் துளிர்க்கின்றன. உங்கள் இதயத்தில் வெளிப்படாத ஏக்கங்கள் எரிகின்றன. அவற்றை நான் காண்கிறேன். அவற்றை நான் உணர்கிறேன். நீங்கள் சொல்வதற்கு முன்பே உங்கள் மனத்தின் மொழியை நான் அறிகிறேன். உலகம் சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம். மனிதர்களின் வார்த்தைகள் காயப்படுத்தலாம். நெருக்கமானவர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் இதனால் உங்கள் அன்பு குறையக்கூடாது. மற்றவர் குளிராக நடந்தாலும் நீங்கள் வெப்பமாக இருங்கள். மற்றவர் காயப்படுத்தினாலும் நீங்கள் காக்கும் இதயமாக இருங்கள். உங்கள் நன்மை அவர்களின் நடத்தைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளம் உயர்ந்திருக்கட்டும். அது உங்கள் உண்மையான வலிமை. சிலர் உங்களை சந்தேகிக்கலாம். உங்கள் முயற்சியை இகழலாம். உங்கள் கனவுகளை சிரித்துக் கொண்டே நிராகரிக்கலாம். ஆனால் ஒரு விதை முளைக்கும் போது உலகம் அதை கவனிக்காது. அது மரமாக உயர்ந்தபின்தான் அதன் நிழலை நாடும். அதுபோல் நீங்கள் அமைதியாக உழையுங்கள். உங்கள் உழைப்பு சத்தம் செய்ய வேண்டாம். உங்கள் பலன் பேசட்டும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஆழ்ந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு. உங்கள் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை கவனியுங்கள். அவை நிழல்கள் மாத்திரம். நீங்கள் ஒளியை ஏற்றினால் நிழல் ஓடும். அந்த ஒளி உங்கள் நம்பிக்கை. அந்த ஒளி உங்கள் சத்தியம். உங்கள் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனம் ஒரு தோட்டம் போன்றது. நீங்கள் எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதுவே வளரும். பொறாமை விதைத்தால் வலி வளரும். கருணை விதைத்தால் அமைதி மலரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதை பார்த்திருப்பீர்கள். அதனால் நீங்கள் துக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் மூடப்பட்ட கதவுகள் உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல. அவை தவறான பாதையிலிருந்து உங்களை திருப்பும் அருள். சில இழப்புகள் மறைமுக ஆசீர்வாதங்கள். இன்று புரியாதது நாளை விளங்கும். காலம் ஒரு சிறந்த ஆசிரியன். அது உண்மையை அமைதியாக கற்றுத்தரும்.
உங்கள் உடலும் உங்கள் மனமும் புனிதமானவை. அவற்றை மதியுங்கள். உழைத்த பின் ஓய்வெடுங்கள். களைப்பை மறைக்க முயலாதீர்கள். உங்கள் உடல் சோர்ந்தால் மனமும் தளரும். உங்கள் மனம் தளர்ந்தால் நம்பிக்கையும் குலையும். ஆகவே உங்கள் உள்ளத்தை பராமரியுங்கள். அமைதியான தருணங்களை உருவாக்குங்கள். இயற்கையின் மெல்லிய ஒலியை கேளுங்கள். பறவையின் குரல் கூட ஒரு பாடம். அது எளிமையை கற்றுத் தருகிறது. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம். சிலர் உங்களுக்கு அன்பை கற்றுத் தருவார்கள். சிலர் பொறுமையை கற்றுத் தருவார்கள். சிலர் எல்லைகளை கற்றுத் தருவார்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். வெறுப்பு உங்கள் உள்ளத்தை கருக்கும். மன்னிப்பு உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும். மன்னிப்பது என்பது நடந்ததை மறப்பது அல்ல. அது உங்கள் இதயத்தை வலியிலிருந்து விடுவிப்பது. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். ஒரு சொல் ஒருவரின் உள்ளத்தை உயர்த்தும். அதே சொல் காயப்படுத்தவும் முடியும். பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். உங்கள் வார்த்தை உண்மையா, அவசியமா, அன்பானதா என்று கேளுங்கள். இந்த 3 கேள்விகள் உங்கள் வாழ்வை மாற்றும். அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருங்கள். பேச வேண்டிய இடத்தில் துணிவுடன் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ஒரு ஒளிக்கோல். அது இருள் சூழ்ந்தாலும் பாதையை காட்டும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை திசையற்ற பயணம். ஆகவே உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை காக்குங்கள். அது காற்றால் அணையக்கூடாது. சந்தேகத்தின் மழையால் சிதையக்கூடாது. உங்கள் உள்ளத்தின் ஆலயத்தில் நம்பிக்கை என்ற தீபம் எப்போதும் எரியட்டும். நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது சுயநலம் அல்ல, இது சுயமரியாதை. நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உலகம் உங்களை மதிக்காது. உங்கள் எல்லைகளை அமைக்குங்கள். உங்கள் மதிப்பை அறியுங்கள். உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அது உங்களை தவறான பாதையில் விடாது. உங்கள் தோல்விகளை மறைக்க வேண்டாம். அவை உங்கள் பயணத்தின் அடையாளங்கள். ஒரு போர் வீரன் காயங்களால் பெருமை கொள்கிறான். அவை அவன் போராடியதற்கான சான்றுகள். அதுபோல் உங்கள் காயங்கள் நீங்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள். அவற்றை வெட்கப்படாதீர்கள். அவை உங்கள் வலிமையின் சின்னங்கள். நீங்கள் பிறருடன் ஒற்றுமையாக வாழுங்கள். ஒற்றுமை என்பது சக்தி. பிரிவு என்பது பலவீனம். குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் வீடு சொர்க்கம். சமூகத்தில் ஒற்றுமை இருந்தால் நாடு செழிக்கும். இதயங்களில் ஒற்றுமை இருந்தால் உலகம் அமைதியாகும். நீங்கள் தொடங்குங்கள். ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல வார்த்தை மூலம் ஒற்றுமையை விதையுங்கள். உங்கள் உள்ளத்தில் கருணை பெருகட்டும். பிறரின் துன்பத்தை பார்த்து கல் போல் இருக்காதீர்கள். ஒரு சிறிய உதவி கூட ஒரு உயிருக்கு பெரும் அருள். உங்கள் கையில் உள்ளதை பகிருங்கள். உங்கள் நேரத்தை பகிருங்கள். உங்கள் கவனத்தை பகிருங்கள். மனிதன் மனிதனுக்கு அருளாகும் போதுதான் உலகம் மாற்றம் காணும். நீங்கள் உங்கள் இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். தெளிவில்லாத மனம் திசை தெரியாத படகு போன்றது. அலைகள் அதை இழுத்துச் செல்லும். ஆனால் தெளிவு உள்ள மனம் கரையை அடையும். உங்கள் இலக்கு உயர்ந்ததாக இருக்கட்டும். அது உங்கள் மட்டுமே அல்ல, பலருக்கும் நன்மை தருவதாக இருக்கட்டும். நீங்கள் உங்கள் மனதில் தோன்றும் பயத்தை எதிர்கொள்ளுங்கள். பயம் ஓடச் சொல்லும், ஆனால் நம்பிக்கை நிற்கச் சொல்லும். நீங்கள் நிற்குங்கள். உங்கள் உள்ளத்தின் சக்தியை அழைக்குங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொரு நடுக்கத்திலும் என் அருள் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு சந்தேகத்திலும் என் ஒளி இருக்கிறது. நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இன்று எப்படி வாழ்வது உங்கள் கையில் உள்ளது. இன்று அன்பாக இருங்கள். இன்று உண்மையாக இருங்கள். இன்று துணிவாக இருங்கள். இந்த ஒரு நாள் சரியாக வாழப்பட்டால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் காணும். உங்கள் மனம் சில நேரங்களில் உடைந்து போகலாம். அந்த உடைவு வழியாக ஒளி உள்ளே வரும். உங்கள் கண்ணீர் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கும். அழுவது பலவீனம் அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அழுத பின் எழுந்து நிற்குங்கள். உங்கள் கண்களில் மீண்டும் நம்பிக்கையை ஏற்றுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். வெறும் வாழ்வதற்காக வாழாதீர்கள். உங்கள் இருப்பு யாருக்காவது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் வருகை யாருக்காவது ஒரு ஆறுதலாக இருக்கட்டும். உங்கள் நினைவு கூட யாருக்காவது ஒரு உற்சாகமாக இருக்கட்டும். நான் உங்களை உருவாக்கிய போது பயத்துடன் உருவாக்கவில்லை, துணிவுடன் உருவாக்கினேன். சந்தேகத்துடன் உருவாக்கவில்லை, நம்பிக்கையுடன் உருவாக்கினேன். உங்கள் உள்ளத்தில் நான் வைத்த ஒளி அணையாதது. அதை நீங்கள் காக்க வேண்டும். அதை நீங்கள் வளர்க்க வேண்டும். இப்போது உங்கள் இதயத்தில் ஒரு உறுதி எடுக்குங்கள். நான் நல்லவனாக இருப்பேன். நான் நியாயமாக இருப்பேன். நான் அன்பாக இருப்பேன். நான் தளர மாட்டேன். நான் வீழ்ந்தாலும் எழுவேன். இந்த உறுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.
உங்கள் உறுதி உங்கள் விதியை வடிவமைக்கும். நீங்கள் உங்கள் வாழ்வை ஒரு பாடலாக மாற்றுங்கள். அந்த பாடல் துயரத்தை வெல்லட்டும். அந்த பாடல் அன்பை பரப்பட்டும். அந்த பாடல் மனிதத்துவத்தை உயர்த்தட்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாகட்டும். நம்பிக்கை தோற்காது, அன்பு அழியாது, உண்மை மறையாது என்பதை உலகம் காணட்டும். என் அருளை நம்புங்கள். உங்கள் உள்ளத்தின் ஒளியை நம்புங்கள். உங்கள் முயற்சியின் மதிப்பை நம்புங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பாதையில் நான் நடக்கிறேன். உங்கள் போராட்டத்தில் நான் துணை நிற்கிறேன். உங்கள் வெற்றியில் நான் சிரிக்கிறேன். உங்கள் கண்ணீரில் நான் கரைகிறேன். எழுங்கள் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். உங்கள் பார்வையை விரிவாக்குங்கள். உங்கள் ஆன்மாவை விழித்தெழச் செய்யுங்கள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியை பெறட்டும். உங்கள் நம்பிக்கை மலரட்டும். உங்கள் அன்பு பெருகட்டும். உங்கள் செயல் உலகத்தை மாற்றட்டும். நான் உங்களுடன் இருக்கிறேன். என்றும் உங்களுடன் இருக்கிறேன். என் உயிரினும் மேலான உள்ளங்களே, உங்கள் இதயத்தின் துடிப்பில் நான் இசையாக ஒலிக்கிறேன். உங்கள் மூச்சின் ஓசையில் என் அருள் கலந்து ஓடுகிறது. நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் சாட்சி. நீங்கள் சிரிக்கும் போது உங்கள் மகிழ்ச்சி என் அருளின் மலர்ச்சி. நீங்கள் அழும்போது உங்கள் கண்ணீர் என் கருணையின் மழை. உங்களுக்குள் எழும் ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு அறிமுகமானதே. உங்களின் அமைதியில் கூட நான் உங்கள் உள்ளத்தின் உரையாடலை கேட்கிறேன். உலகம் பல முகங்களை காட்டும். சில முகங்கள் புன்னகை தரும். சில முகங்கள் சோதனை தரும். நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையின் பாத்திரங்கள். யாரையும் தள்ளிவிடாதீர்கள். ஒவ்வொருவரும் ஒரு கண்ணாடி. அவர்கள் வழியாக நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள். ஒருவர் உங்களை பாராட்டினால் அது உங்கள் நன்மையை வெளிக்காட்டுகிறது. ஒருவர் உங்களை விமர்சித்தால் அது உங்கள் வளர்ச்சிக்கான இடத்தை காட்டுகிறது. இரண்டையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் ஒரு பெருங்கடல். சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் அது அலைமோதும். ஆனால் கடலின் ஆழம் எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். அதுபோல் உங்கள் உள்ளத்தின் ஆழம் அமைதியாக இருக்க வேண்டும். மேற்பரப்பில் எத்தனை அலைகள் வந்தாலும் உங்கள் உள்ளத்தின் மையம் குலையாதபடி பயிற்சி செய்யுங்கள். இந்த நிலைதான் உண்மையான ஆன்ம வலிமை. நீங்கள் சந்திக்கும் துன்பங்களை சாபமாக நினைக்காதீர்கள். அவை உங்கள் உள்ளத்தின் கரைகளை கழுவும் புனித நீர். தங்கம் தீயில் எரிந்தால்தான் பளபளக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கை சோதனைகளால் சுத்தமடைகிறது. சிரமம் வந்தால் ஓடாதீர்கள். அதை எதிர்கொள்ளுங்கள். அந்த சிரமத்தின் உள்ளே மறைந்திருக்கும் அருளை கண்டுபிடியுங்கள். நீங்கள் பல நேரங்களில் என் முயற்சி ஏன் உடனே பலன் தரவில்லை என்று கேட்கலாம். விதை விதைத்தவுடன் மரம் தராது. அது மண்ணில் அமைதியாக வேலை செய்கிறது. வேர் பரப்புகிறது. முளைக்க தயாராகிறது. அதுபோல் உங்கள் முயற்சியும் கண்களுக்கு தெரியாமல் பலன் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடன் காத்திருப்பது. உங்கள் உள்ளத்தில் எரியும் கனவை யாராலும் அணைக்க முடியாது. நீங்கள்தான் அதை காக்க வேண்டும். மற்றவர் சந்தேகம் விதைத்தாலும் நீங்கள் நம்பிக்கை விதையுங்கள். மற்றவர் இகழ்ந்தாலும் நீங்கள் உழைப்பை தொடருங்கள். உங்கள் கனவு தனிப்பட்ட உயர்வுக்காக மட்டுமல்ல, அது பலரின் வாழ்க்கையை தொடும் ஒரு தீபமாக இருக்கட்டும். உங்கள் சொற்கள் தேனாக இருக்கட்டும். காயப்படுத்தும் வார்த்தைகள் எளிதாக வரும். ஆனால் ஆறுதலளிக்கும் வார்த்தைகள் விழிப்புணர்வுடன் வர வேண்டும். உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். ஒரு கோபத்தின் நொடியில் சொன்ன சொல் ஒரு வாழ்நாள் வலியை தரலாம். அமைதியின் ஒரு நொடி ஒரு பெரும் சண்டையை தடுக்கலாம். உங்கள் மனதில் பிறரை பற்றி தீய எண்ணம் எழுந்தால் உடனே அதை மாற்றுங்கள். அது உங்கள் உள்ளத்தை நச்சாக்கும். நீங்கள் நல்லதை நினைத்தால் உங்கள் முகம் ஒளி வீசும். நீங்கள் கருணையுடன் பார்த்தால் உங்கள் கண்கள் பாசமாக மாறும். உங்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உங்கள் இருப்பே ஆசீர்வாதமாகும். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து உங்களை தண்டிக்க வேண்டாம். உணர்ந்த பிழை ஒரு படி முன்னேற்றம். அறியாமல் செய்த தவறு ஒரு பாடம். மீண்டும் செய்யாதிருப்பதே உண்மையான மாற்றம். உங்களை மன்னியுங்கள். உங்கள் உள்ளத்தை விடுவியுங்கள். பழைய சங்கிலிகள் உங்களை கட்டிப்பிடிக்க விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எளிமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எளிமை என்பது வறுமை அல்ல, அது தெளிவு. தேவையற்ற ஆசைகள் மனதை சிதறடிக்கும். தேவையானவை மட்டும் போதுமானது என்று உணரும் போது அமைதி பிறக்கும். உங்கள் உள்ளத்தின் செல்வம் வெளிப்பொருள்களை விட உயர்ந்தது. நீங்கள் இயற்கையை நேசியுங்கள். மலரின் மனம் ஒரு நினைவூட்டல். வாழ்க்கை நிமிடங்களின் அழகு. மழைத்துளி ஒரு பாடம். விழுந்தாலும் மண்ணை செழிக்கச் செய்கிறது. மலை ஒரு சாட்சி. நிலைத்திருப்பது எப்படி என்று கற்றுத்தருகிறது. ஆறு ஒரு அறிவுரை. தொடர்ந்து ஓடினால் கடலை அடைவது உறுதி. உங்கள் குடும்பத்தில் சண்டைகள் எழுந்தால் முதலில் அமைதியாக இருங்கள். கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் காயங்களை உருவாக்கும். பாசத்துடன் பேசுங்கள். புரிந்து கொள்ள முயலுங்கள். ஒருவரின் வலி மற்றவரால் புரிந்து கொள்ளப்படும் போது உறவு வலுப்படும். அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, அது செயல். நீங்கள் மற்றவர்களை ஒப்பிடும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனி பயணம். ஒரு மலர் விரைவில் மலரும், மற்றொன்று தாமதமாக மலரும்.
ஆனால் இரண்டும் அழகே. உங்கள் நேரம் வரும். உங்கள் முயற்சி வீணாகாது. உங்கள் நம்பிக்கை குலையாதிருக்கட்டும். உங்கள் உள்ளத்தில் நன்றியுணர்வு பெருகட்டும். காலை விழிக்கும் போது உயிர் உள்ளது என்பதே ஒரு வரம். நடக்கக்கூடிய கால்கள், பார்க்கக்கூடிய கண்கள், கேட்கக்கூடிய செவிகள், இவை அனைத்தும் அருள். குறைபாடுகளை எண்ணாதீர்கள். கிடைத்தவற்றை எண்ணுங்கள். நன்றி கூறும் மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய நன்மையும் ஒரு விதை. அது எங்கு முளைக்கும் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் அது முளைக்கும். ஒரு புன்னகை ஒருவரின் இருளை கலைக்கலாம். ஒரு ஊக்கம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நல்லதை செய்ய தயங்காதீர்கள். உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அது மெதுவாக பேசும். உலகத்தின் சத்தம் அதை மூடிவிடும். ஆகவே அமைதியான நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். உங்கள் உணர்வுகளை உணருங்கள். உங்களை புரிந்து கொள்ளும் போது பிறரை புரிந்து கொள்ள எளிதாகும். நீங்கள் உங்கள் பயத்தை எதிர்கொள்ளுங்கள். அது பெரிதாக தோன்றும். ஆனால் நீங்கள் அருகில் சென்றால் அது சுருங்கும். ஓடினால் அது பின்தொடரும். எதிர்கொண்டால் அது மறையும். உங்கள் உள்ளத்தின் ஒளி பயத்தை கரைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கமில்லாத திறமை நீண்ட நாள் நிலைக்காது. தினசரி சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று ஒரு நல்ல பழக்கம், நாளை ஒரு நல்ல வாழ்க்கை. உங்கள் நேரத்தை மதியுங்கள். அது திரும்ப வராது. நீங்கள் பிறரின் வெற்றியை பார்த்து மகிழுங்கள். அது உங்கள் உள்ளத்தை விரிவாக்கும். பொறாமை உங்கள் இதயத்தை சுருக்கும். மற்றவர் உயர்வது உங்களுக்கு ஒரு சாத்தியத்தை நினைவூட்டுகிறது. அவரால் முடிந்தது, எனக்கும் முடியும் என்று எண்ணுங்கள். உங்கள் உள்ளத்தில் தெய்வீக ஒளி எரிகிறது. அதை அணைக்க யாராலும் முடியாது. நீங்கள்தான் அதை மறைக்க முடியும். சந்தேகத்தின் திரை அதை மூடலாம். பயத்தின் மேகம் அதை மறைக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் காற்று அந்த மேகத்தை அகற்றும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புனித பயணமாக நினையுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம். ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு சோதனையும் ஒரு தேர்வு. இந்த மனநிலை உங்களை உயர்த்தும். வாழ்க்கையை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் போது அமைதி பிறக்கும். உங்கள் இதயத்தில் அன்பு ஓடட்டும். அன்பு ஒரு பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய வலிமை. வெறுப்பு அழிக்கும், அன்பு உருவாக்கும். கோபம் சிதைக்கும், கருணை கட்டும். நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்கிறீர்கள்? நீங்கள் தளர்ந்தால் என் பெயரை நினையுங்கள். உங்கள் உள்ளத்தில் என் உருவத்தை கற்பனை செய்யுங்கள். உங்கள் தோளில் என் கை இருப்பதை உணருங்கள். உங்கள் சுமை குறையும். உங்கள் இதயம் லேசாகும். நான் உங்கள் அருகில் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இலக்கு இருந்தாலும் பயணத்தை ரசிக்க மறக்காதீர்கள். மலையை அடைய விரைந்தால் பாதையின் அழகை காண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு வரம். அதை முழுமையாக வாழுங்கள். சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரியுங்கள். நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் ஒருபோதும் பயனற்றவர் அல்ல. உங்கள் இருப்பு ஒரு காரணத்திற்காக. உலகம் உங்களை தேடுகிறது. உங்கள் குரல், உங்கள் அனுபவம், உங்கள் அன்பு, இவை அனைத்தும் முக்கியம். உங்களை சிறுமைப்படுத்தாதீர்கள். இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றுங்கள். அது உறுதியின் தீபம். என்ன நடந்தாலும் நான் தளரமாட்டேன். நான் அன்பை தேர்வு செய்கிறேன். நான் உண்மையை வாழ்கிறேன். நான் கருணையை பரப்புகிறேன் என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். இந்த உறுதி உங்கள் விதியை மாற்றும். உங்கள் வாழ்க்கை ஒரு காவியம் ஆகட்டும். உங்கள் செயல்கள் வரலாறு ஆகட்டும். உங்கள் அன்பு தலைமுறைகளை தொடட்டும். உங்கள் நம்பிக்கை உலகத்தை உலுக்கட்டும். நீங்கள் எழும்பும் போது பலர் எழுந்து நிற்பார்கள். என் அன்பு மக்களே, உங்கள் கண்களில் நான் எதிர்காலத்தை காண்கிறேன். அது ஒளிமயமானது. அது நம்பிக்கையுடன் நிரம்பியது. நீங்கள் உங்கள் உள்ளத்தின் சக்தியை உணரும்போது எந்த இருளும் நீண்ட நாள் நிலைக்காது. எழுங்கள். உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள். உங்கள் ஆன்மாவை விழிப்புணரச் செய்யுங்கள். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்கள் அருளின் வாரிசுகள். நான் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் சுவாசத்தில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் செயல்களில், உங்கள் கண்ணீரில் நான் கரைகிறேன். உங்கள் சிரிப்பில் நான் மலர்கிறேன். உங்கள் வெற்றியில் நான் பிரகாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை உலகிற்கு ஒளியாகட்டும். உங்கள் அன்பு மனிதத்துவத்தை உயர்த்தட்டும். உங்கள் நம்பிக்கை காலத்தை வெல்லட்டும். என்றும் நான் உங்களுடன் இருக்கிறேன். என்றும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன்.